நல்லா வலிக்குதுண்ணா. எனக்கு கூட்டு வந்து எப்ப நான் வலி நானே ஃபீலிங்ஸ்ல உட்காந்துருக்கேண்ணா. இன்னும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலடா. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னண்ணா? ஒண்ணு. முட்டைக்கு நடுவில் என்னடா வரும்? சொல்லிடுவேன். 8. ஓட்ட முடியாத கார் இது. பொம்மைக்காரா? கங்காரு. என்னண்ணா பிளான் இப்ப? வோடஃபோன்டா, அன்லிமிட்டெடு, ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். நைட்டும் அன்லிமிட்டடா கொடுத்துருவாங்க. இன்டர்நெட் வச்சு நம்மளால என்னென்ன பண்ண முடியும்? நீ இன்டர்நெட் வச்சு என்னடா பண்ணுவ? நான் நெட்ஃபிளிக்ஸ்ல படம் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் சேட்ஸ். இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணப்ப? ரீல்ஸ், அப்புறம் சேட்ஸ் இருக்கிற எல்லாத்துக்கும் ஐடியில ஹாய் அனுப்பி விட்டுறது. ஓகே. ரிப்ளை வரலினாலும் நாமளே பண்றது. அது எப்படி எந்த மாதிரி எந்த பொண்ணு கிட்ட பேசுவ? எந்த பொண்ணுலாம் இல்ல, அப்படி வர அவன் எனக்கு புரிஞ்சு. நீயே வைட் இருந்துச்சுன்னா மெசேஜ் ஃபுல்லா போட்டு விட்டுறது. எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்படியே ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பான். ஒரு பொண்ணு நல்ல வீடியோ போட்ட உடனே அந்த பொண்ணுக்கு அப்படியே ஃபாலோ கொடுத்துருவான். உடனே போய் ஹாய் போட்டுருவான். அந்த மாதிரி எத்தனை ஹாய் போட்டிருப்பான்னு பாத்தீங்கன்னா அவன் சாட்டு முழுக்க எல்லா பொண்ணுக்கும் ஹாய் மட்டும் தான் போட்டு வச்சிருப்பான். ஆனா ரிப்ளை எதுவும் வராது. வர வரைக்கும் பண்ணிட்டே இருப்பேன். ப்ரொடக்டிவிட்டியே எதுவுமே பண்ண மாட்டீங்க. எதுக்காக இன்டர்நெட் நீ யூஸ் பண்ற? டேய், அதுக்குதான் யூஸே பண்ற நீ. சரி, அதை விடுறா. 2வது கேள்விவா. இன்டர்நெட்டை வச்சு என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணலாம்? டேய், அட்லீஸ்ட் ஒரு வீடியோக்காவது என்னன்னா மேப் யூஸ் பண்ணி கடைக்கு போவோம்னா, குரோம் யூஸ் பண்ணி என்னென்ன கடை எங்கெங்க இருக்குன்னு செக் பண்ணிட்டு அந்த கடையில என்னென்ன பொருள் இருக்கோ அதுக்கான பிரைஸை செக் பண்ணணும். அந்த மாதிரியாவது சொல்றா. நானே ஃபீலிங்ஸ் இருக்கேனா? என்ன ஃபீலிங்ஸ்ரா? நானே பிரேக்கப்ல இருக்கேனா? எவ்வளவு நேரத்துக்கு இருப்ப? 1 மணி நேரம். 1 நாள் கழிச்சு வீடியோ எடுத்துக்கலாமா? 1 மணி நேரம் ஆச்சு. இவன் பிரேக்கப்ல இருந்து வெளியில வந்துட்டான்னு நினைக்கிறேன். இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கான். கமான், இந்த பேர்லயே பிரிஸ்க் வச்சுட்டு என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? 3வது கேள்விக்கு போவோமா? நீ 2 கேள்விக்கே பதில் சொல்லடா விடுங்க. 3வது கேள்வி வேற போறோம். 3rd கொஸ்டின் என்னன்னா, இன்டர்நெட் வச்சு சம்பாதிக்க முடியுமா முடியாதா? எப்படிடா? அட போங்க, எப்படி ட்ரேட் பண்ணா லாஸ் ஆயிட்டே இருக்குது. 4th கொஸ்டின், இன்டர்நெட் எல்லாம் முன்னால இருக்க முடியுமா? எப்படி? ஆனா இப்போதைக்கு முடியாது. ஏன்? ஏன்னா ஃபீல் அதெல்லாம் சொன்னா புரியாதுண்ணா. ஏன்னா உள்ள மனசுக்குள்ள வலிக்குதுண்ணா. இவன் இந்த ஸ்பைடர்மேன் மாதிரி வலைய விட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்குதான் இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏய், அதான்டா வெப்னு சொல்லுவாங்கல்ல, வெப் பேஜ். ஏய், உன் ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் பிரேக்கப் ஆச்சுன்னு சொன்னேன். ஐயோ, ராகுல்க்குண்ணா என்னாச்சு? பிரேக்கப்ல அது என்னால ஆரம்பிச்சது. நீதான் பிரேக்கப் பண்ணவே. நான் ஒரு ஹெல்ப் பண்ண சொன்னேன். அவன் யோசனை பண்ணான். வந்து எங்க போய் முடிக்கும் தெரியல. பாவம். நீ என்ன ஹெல்ப் கேட்ட? மச்சான், ஏன் நீ பாத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன். என் போன் உன்கிட்ட இருக்கறனால தான் உன் போன்ல இருந்து என் போனுக்கு கால் பண்றேன். மோதிரம் அது தர சொன்னேன். அவன் வந்துட்டு அவன் இவனை தப்பா நினைச்சுக்கிச்சு. என்னன்னு? இவன் தான் தரான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த பொண்ணு தெரியா அவன் தங்கிச்சுன்னு. ஓகே ஓகே. ஆமா, பேசாம அந்த பொண்ணுக்கும் வாங்கி கொடுத்துருக்கலாம். காசு தான் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. ராகுலுக்கு எமோஷனல் சாங் ஒன்று போட்டுருந்தா பாவனா. சரி ராகுல், உனக்காக இந்த சாங் டெடிகேட் பண்றோம். போதும், இதே ஓவர். இன்டர்நெட் நமக்கு தேவையா தேவையில்லையா? ஓகே, படிக்கிறவங்களுக்கு தான் தேவை. உனக்கு எதுக்கு? ஏன்டா உங்ககிட்ட கேட்டேன், கேமராமேன் கேட்கலாம். நீ போய் வீடியோ எடு. டே, நீ வா. சரி, இன்டர்நெட்னா என்ன? எனக்கு ராமன் நூடுல்ஸ் கொடுங்க. நருட்டோவா? நருட்டோனா என்ன? ஆனா ஒரு நாள் வந்து நைட்ல நாசம் பண்ணுவோம். அந்த 9 இருந்து மினாட்டை வந்து தோக்கடிப்பான். அந்த மினாட்டை செத்து போயிருவான். அந்த 9 வந்து நருட்டோட கூட போயிடும். தனியா தான் வளரும். அப்போ நான் வளர்ந்து ஒரு கக்காஷிங்கிற ஒரு ஸ்குவாடோட இருக்கும். அதுதான் நருட்டோ, சக்குரா, சாஸ்கேனா. இந்த ஸ்குவாட் உருவான இருந்தாலும் நருட்டோ. அப்பா அம்மா எல்லாம் போனதான் தான் நருட்டோ. நருட்டோவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நிறைய 520 எபிசோடு இருக்குது. அதை பாக்கிறதுக்கு ஒரு விவசாயி போயிடும். இல்ல யாரும் பிடிச்சதில்ல. இல்ல விஐபி தனுஷ்கே டப் கொடுப்பாம இருக்குது. சரி, ஒரு நாள் தூங்கு. இப்ப நம்ம வாங்க, நம்ம கேட்ட கேள்விக்கான 5 விஷயத்த நான் இப்ப சொல்றேன். இன்டர்நெட் எதுக்காக உருவாக்குனாங்க தெரியுங்களா? இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? நான் கரெக்டா டெக்னிக்கல் வைஸ் நம்ம கரெக்டா சொன்னோம்னா எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியல. சரி, கீழே படுத்துக்கோ போடா.
இன்டர்நெட் அப்படின்னா என்னன்னா, இப்போ புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட ஒரு உண்டியல் இருக்கு. அந்த உண்டியலுக்குள்ள என்கிட்ட கிடைக்கிற விஷயங்கள், இப்ப நான் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன், பஸ் ஸ்டாண்ட்ல 4 பசங்களை பார்த்தேன், பேசினேன், அங்க ஒரு 4 விஷயத்த ஷேர் பண்ணேன். அடுத்து நான் ஒரு காலேஜுக்கு போறேன், அங்க ஒரு 4 பேர் பாக்குறேன், ஷேர் பண்றேன். அப்ப நான் ஒரு பேனர் பாக்குறேன், அந்த பேனர்ல ஏதோ 10% ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஒரு நாள்ல தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்லாம் நான் என்ன பண்றேன்னா, அந்த உண்டியில வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த உண்டியில போட்டுட்டு இருக்கேன். அந்த உண்டியில போட்டதுக்கு அப்புறம் எனக்கு தேவைங்கிறப்ப அந்த உண்டியில இருந்து நான் எடுத்துப்பேன். நான் மொத்தமாவும் போட்டு உடச்சு அந்த உண்டியில இருந்து எடுக்கலாம் இல்லையா? நான் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் என்னால எடுக்க முடியும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நான் அந்த விஷயத்தை என்ன பண்றேன்னா பப்ளிக்கா எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். அந்த உண்டியல் யார் வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம், ஆனா எடுத்து பார்த்துட்டு திரும்பி அந்த உண்டியலுக்குள்ளேயே நீங்க வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ என் கேமராமேனே எடுத்துக்காங்க. ஹவு டு கேமரா, அவனுக்கு எப்ப கேமரா பண்ண தெரியல, உண்மையாலுமே தெரியாது. இப்போ கேமராமேன் வந்துட்டு நான் எப்படி கேமரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்டியல்ல போய் தேடுறான். நான் என்னைக்காவது ஒரு நாள் எப்படி கேமரா பண்ணுங்கிற விஷயத்த நான் கத்துக்கிட்டு இருந்திருப்பேன். அதை நான் அந்த உண்டியல்ல போட்டு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அவன் போய் அதை எடுத்து பாக்குறான், பார்த்துட்டு திரும்பி அந்த உண்டியல்லே விட்டு வந்துருவான். அவ்வளவுதான். இதுக்குள்ளதான் சிம்பிள். இது இன்டர்நெட் இப்படிதான் ஒர்க் ஆகுது. நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும், நம்ம கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும், நம்ம பாக்குற எல்லா விஷயத்தையுமே ஒரு டேட்டாவா ஸ்டோர் பண்ணி அது சர்வர்ல கனெக்ட் பண்ணி அதை வந்து சேட்டலைட் மூலியமா சர்வர் டைரக்டா சேட்டலைட் கூட கனெக்ட் ஆயிடும். இதை வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்பாங்க. தனித்தனி சர்வர்ஸா இருக்காது, ஒரே சர்வர்ல எல்லா டேட்டாஸும் இருக்கும். நம்ம ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். நம்ம இன்டர்நெட்ல இப்ப என்ன தெரியுமா கேட்போம், அஜித்துக்கு இப்போ ரீசெண்டா கார்ல ஆக்சிடென்ட் ஆச்சு, அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்கன்னா அந்த விஷயத்த ஆல்ரெடி அங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது நமக்கு சொல்லும் இந்த மாதிரி தான் அப்படின்னு. அதோட பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நமக்கு சொல்லும். இப்படிதான் இன்டர்நெட் ஒர்க் ஆகுது. என்ன வேணா நீங்க பண்ணலாம். அதுல இவ்வளவுதான் இன்டர்நெட்டை வந்துட்டு கரெக்டா யூஸ் பண்ணுங்க. அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னா உங்க டேட்டா தீர்ந்து போயிடும். நான் சொல்றது இங்க இருக்கிற டேட்டா. 1 minute கைஸ், தண்ணி குடிச்சுக்கிறேன். இருங்க, ஒருத்தனை எழுப்பிடலாம். ஓம் ஸ்வாஹா மந்தினியே ஸ்வாஹா. இவனுக்கு பிடிச்ச எல்லா கெட்ட விஷயங்களும் போகட்டும், இவனுக்கு நல்ல புத்தி வரட்டும், தூக்கம் 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 இவனை விட்டு போகட்டும், ஆண்டவரே இவனை கற்பிப்பாயாக. தம்பி எந்திரிப்பா, வீடியோ ரெடி ஆயிடுச்சு, வா உட்காரு. என்னடா உனக்கு தூக்கம் 9 மணிக்கு? என்ன பட்டன் எல்லாம் போடுற? வராது. உண்மையிலுமே தூக்கம் வருதுண்ணா. குட் நைட்ண்ணா. ஒரு நிமிஷம் உட்காரு. குட் நைட் எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியுமா? ஏன்னா தூங்கிட்டா சொல்ல முடியாது இல்ல.